ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருடைய ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் 128 ஜிபி இல்லைன்னா 256 ஜிபி ஸ்டோரேஜ் வச்சிருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலை நம்ம வச்சிருந்தா கூட கொஞ்ச நாள்லயே அந்த ஸ்டோரேஜ் வந்து ஃபுல் ஆயிருது. ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிருச்சுன்னா அடுத்தது மொபைல் ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோ ஆகும், அடுத்தது ஹீட் ஆகும். ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கே லேட் ஆகும். சரி, நம்ம ஸ்டோரேஜை க்ளீன் பண்ணணுன்ட்டு உடனே வாட்ஸ்அப் போவோம், அதில் போய் க்ளீன் பண்ணுவோம், அடுத்தது கேலரி வருவோம், அங்கே போய் ஃபோட்டோஸ் எல்லாம் டெலிட் பண்ணுவோம். ஆனால் என்ன தான் கிளியர் பண்ணினாலும் ஸ்டோரேஜ் வந்து ஃப்ரீ ஆகலை அப்படின்னு ஒரு ஃபீல் நம்மளுக்கு என்றைக்குமே இருக்கும். அதே மாதிரி ஸ்டோரேஜும் ஃப்ரீ ஆகிருக்காது. உண்மையிலேயே ஆண்ட்ராய்டு மொபைலில் ஒரு ஹிடன் ஸ்டோரேஜ் செக்ஷன் இருக்குங்க. அது உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய பெரிய ஃபைலு, டூப்ளிகேட் ஃபைலு, ஜங்க் ஃபைலு, தேவையில்லாத ஃபைலு, தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸு, இது எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கோம். இது நாள் வரைக்கும் மேக்ஸிமம் அந்த செக்ஷனுக்கு நம்ம யாருமே போய் நம்ம ஸ்டோரேஜ் ஸ்பேஸை வந்து ஃப்ரீ பண்ணுறது கிடையாது. ஏன்னா நம்ம கேலரியும் வாட்ஸ்அப்பையும் தான் கிளியர் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்போம். அங்கே போய் உங்களுடைய ஸ்டோரேஜை கிளியர் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 ஜிபி டு 10 ஜிபி வரைக்கும் கண்டிப்பாக உங்களுடைய ஸ்டோரேஜ் வந்து ஃப்ரீ ஆகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் இது எப்படி போய் பார்க்குறது, எப்படி கிளியர் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், யூஸ்ஃபுல்லான வீடியோ இது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய மொபைலில் ஃபைல் மேனேஜர் இருக்கும். இந்த ஃபைல் மேனேஜரை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணோன்னே ஸ்க்ரீன் உங்களுக்கு இப்படி தான் டிஸ்பிளே ஆகும். இதில் டாப்பில் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் ஐக்கான் இருக்கும். இந்த ஃபோல்டர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே எல்லா ஃபோல்டருமே டிஸ்பிளே ஆகும். இந்த ஃபோல்டருக்கு மேலே பாருங்கள் ஸ்டோரேஜ்னு இருக்கும். இந்த ஸ்டோரேஜை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரேஜை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே அனலைஸ் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணுது, எவ்வளோ ஜிபி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது சொல்லும். ஸோ என்னுடைய மொபைலில் மெமரி வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. உங்களுடைய மொபைலில் நீங்கள் நிறைய யூஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த அளவுக்குலாம் ஒயிட் கலர் ஸ்பேஸ் வராது, நிறைய கலர்கள்லாம் ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். இதில் ஃப்ரீ அப் அப்படின்ட்டு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன ப்ராசஸ் போயிட்டு டோட்டலி இவ்வளோ மெமரியை வந்து நம்ம க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும். அதுக்கு கீழே இருக்கிற க்ளீன் அப் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது க்ளீன் ஆயிரும். க்ளீன் ஆனதுக்கு அப்புறமா டாப் லெஃப்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணி ஒரு ஸ்டெப் வெளியே வாங்க. வெளியே வந்துட்டு இப்போது நம்ம ப்ரீவியஸ் மெனுவில் இருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் மெனுவில் கீழே பார்த்தீங்கன்னா டீப் க்ளீனு இருக்கும். அந்த டீப் க்ளீனை கிளிக் பண்ணுறீங்க. டீப் க்ளீன்குள்ளே பாருங்கள், டெலிட் பண்ண வேண்டிய வீடியோஸ் டோட்டலி எவ்வளோ, அது எவ்வளவு மெகாபைட்டை ஸ்பேஸை வந்து பிடிச்சிருக்கு, நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அப்ளிகேஷன்ஸ் எவ்வளோ இருக்குது, அது மூலமாக எவ்வளோ ஸ்பேஸ் பிடிச்சிருக்கு, நீங்கள் அப்ளிகேஷனோட டேட்டாவை கிளியர் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஸ்பேஸ் நம்மளுக்கு ஃப்ரீ ஆகும், பெரிய பெரிய ஃபைல்ஸ் உங்கள் மொபைலில் எது இருக்குது அது மூலமாக எவ்வளோ கிளியர் ஆகும், டெலீட் பண்ண வேண்டிய தேவையில்லாத ஃபோட்டோஸ் எல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத டோட்டலாக உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. ரெட்மி மொபைலில் வீடியோ போடுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன், வேறு எந்த அப்ளிகேஷனுக்கும் நான் யூஸ் பண்ணுறதில்லை. சரி, என்னுடைய இதிலேயே இவ்வளோ இருக்குன்னா நீங்கள் மெயினாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மொபைலாக இருந்ததுன்னா ஏகப்பட்ட ஃபோட்டோஸு, வீடியோஸு, அப்ளிகேஷன்ஸு எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? நிறையா இது மூலமாகவே நீங்கள் 5 to 10 ஜிபி பக்கத்தில் ஸ்பேஸ் வந்து ஃப்ரீ பண்ண முடியும். இப்போ அந்த டெலிட் ஃபோட்டோஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கும் பாருங்க. மேலே ஃபஸ்ட்டாக வந்து ஆக்சிடென்டல் ஃபோட்டோஸ், அண்டர் அண்ட் ஓவர் எக்ஸ்போஸ்டு ஃபோட்டோஸ், ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்ட்டு இருக்கு. இதெல்லாம் தனித்தனியாக இது பிரித்து வச்சுருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டைட்டில் ஆக்சிடென்டல் ஃபோட்டோஸை கிளிக் பண்ணுறேன், உடனே அது ஓப்பன் ஆயிடுச்சு. டாப்பில் வந்து இந்த இடத்துல நிறையா இருக்குதுன்னா உங்களுதில் இப்போ உங்களுக்கு என்ன பண்ணுறீங்க, டாப் ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 லைன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள், உடனே எல்லா ஃபோட்டோஸுமே செலக்ட் ஆகிடும். செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட்னு கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். டெலிட்டை கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே பேக் கொடுத்து வெளியே வாங்க. அடுத்தது அண்டர் அண்ட் ஓவர் எக்ஸ்போஸ்ன்னு இருக்குது. உங்களுதில் இன்னும் நிறையா இருக்குங்க, நான் சொல்கிறேன். இது மேலே கிளிக் பண்ணுறீங்க, உடனே ஓப்பன் ஆயிடுச்சு. அதே மாதிரி ரைட் சைடில் இருக்கிறத கிளிக் பண்ணிவிட்டு டெலிட்னு கொடுத்துட்றீங்க. டெலிட் ஆனதுக்கப்புறமா டாப்பு லெஃப்ட்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணி வெளியே வாங்க. இது மாதிரி உங்களதில் ஃபோட்டோஸ்குள்ளே ஏகப்பட்டது இருக்கும். உங்களுடைய ஃபோட்டோஸையும் ஒரு தடவை நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க. அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்கு தேவையா இல்லையாங்கிறத நீங்கள் டெலிட் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு தடவை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிங்க. இந்த ஃபோட்டோஸில் நிறையா கிளியர் பண்ணிட்டீங்க, முக்கியமானதை மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் டாப் லெஃப்ட்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணி ப்ரீவியஸ் மெனுக்கு வந்துடுங்க. இப்போ ஃபோட்டோஸ்க்கு வந்துருக்கும். அதே மாதிரி டெலிட் பிக் ஃபைல்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்க. என்னுடைய மொபைலில் பெரிய ஃபைல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் பெரிய ஃபைலு. இது தேவையான்னு பாருங்கள், தேவையில்லைன்னா ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் செலக்டட் ஃபைல்ஸ்னு கொடுத்து
அதுக்கப்புறம் டாப் லெஃப்ட்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணி ப்ரீவியஸ் மெனுக்கு வந்துடுங்க. அதே மாதிரி கிளியர் ஆப் டேட்டான் இருக்கு. அப்ளிகேஷனோட டேட்டாவை நம்ம ரிமூவ் பண்ண முடியும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிற எல்லா அப்ளிகேஷனுமே இங்கே டிஸ்பிளே ஆகும். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். ஸோ இதில் இதில் நான் அதிகமாக இன்ஸ்டால் பண்ணல, பட் இருக்குது. இதெல்லாமே இந்த அப்ளிகேஷனுக்கு உண்டான கேட்ச் ஃபைல், டெம்பரவரி ஃபைலை கிளியர் பண்ணுறதான் இதோட வேலை. இதனால வேற ஏதாவது பாதிப்பு உண்டாகுமானா ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த அப்ளிகேஷன் வேணுமோ அந்த அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டமில் இருக்கிற டெலிட் செலக்டட் டேட்டாங்கிறத கிளிக் பண்ணி ஓகே அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா டெம்பரவரியாக ஸ்டோராக இருக்கக்கூடிய இந்த அப்ளிகேஷனுக்கு உண்டான மெகாபைட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வெளியே போயிடும். இது மூலமாகவும் உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாப் லெஃப்ட்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி வெளியே வாங்க. அடுத்தது அன்இன்ஸ்டால் ஆப்ஸ். இதை கிளிக் பண்ணிங்கன்னா எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணல அப்படிங்கிறத இங்கே டிஸ்பிளே பண்ணும். அந்த அப்ளிகேஷனில் உண்மையாலுமே அந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரைட் சைடில் இருக்கிற செலக்ட் பண்ணிவிட்டு அன்இன்ஸ்டால் கொடுத்துருங்க. எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் செலக்ட் பண்ணி கொடுக்குறீங்களோ எல்லா அப்ளிகேஷனும் ஒரே டைமில் அன்இன்ஸ்டால் ஆயிரும். இதுக்கு முன்னால் நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணணும்னா நம்ம ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கிற அப்ளிகேஷனை லாங் ப்ரெஸ் பண்ணி அன்இன்ஸ்டால் கொடுத்து ஒவ்வொரு அப்ளிகேஷனாக நம்ம கொடுத்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இருப்போம். அப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுலேயே 10 அப்ளிகேஷன் தேவையில்லைன்னா 10ஐயும் செலக்ட் பண்ணிவிட்டு அன்இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா ஒரே டைமில் அன்இன்ஸ்டால் ஆயிரும். இது மூலமாக நிறையா ஸ்பேஸ் ஃப்ரீ ஆகும் உங்களுக்கு. அடுத்தது இதை கொடுத்துட்டு டாப் லெஃப்ட்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணி வெளியே வாங்க. அடுத்தது டெலீட் பண்ணக்கூடிய வீடியோஸ் 22 இருக்குது. என்னதில் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நான் முதல்ல சொன்ன மாதிரி தான். ஸோ எந்தெந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்களோ எல்லா வீடியோவுமே இங்கே டிஸ்பிளே ஆகும். இதில் எது தேவையில்லை அப்படிங்கிறத நீங்கள் ஒரே ஷாட்டில் நீங்கள் பார்த்துட்டு அதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற டெலீட் செலக்டட் வீடியோஸுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். ஸோ இந்த பொசிஷனை நீங்கள் வச்சு கொடுத்துட்டிங்கனாவே போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட ஸ்பேஸ் ஃப்ரீ ஆகும். இது ஒரு செட்டிங்ஸ் மட்டும்தான் நம்ம இப்போ சொல்லியிருக்கோம். இன்னும் ஏகப்பட்ட செட்டிங்ஸ் இருக்கு மொபைல் ஸ்டோரேஜை ஃப்ரீ பண்ண. ஓகேங்களா, அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.